Okay, today we talk about capacitors and capacitance. Okay, இதுக்கு முன்னாடி ஒரு படித்த டாபிக் எல்லாமே ஓகே, பட் இந்த கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும். இதுவரை இதுலேருந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு நியூ டாபிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நியூ டாப்பிக்காக இருக்கும். இந்த கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் என்ன பெருசாக படிக்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஒரு டிவைஸில் ஸ்டோர் பண்ணணும். அதை பற்றி தாங்க படிக்க போகிறோம். ஓகே, டு லேர்ன் அபவுட் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர்டு டிவைசஸ், அதுதான் இந்த கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இதனால் நமக்கு என்ன யூஸ், இது நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, இப்போ வர நேனோடெக் அப்படின்றது எல்லாருமே பெருசாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேனோடெக்கில் உங்கள் எல்சிடி டிவி, எல்இடி டிவி, இந்த பிக்சர் டியூபு, உங்களோட மொபைல் ஃபோன்ஸில் வரைக்கும், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரைக்கும் எல்லாமே நேனோடெக் தான். அந்த நேனோடெக்கில் வர எல்லா அந்த மதர் போர்ட்லேருந்து, பேட்ரியிலேருந்து, ஈவன் இந்த எல்லா கனெக்ஷன்ஸுக்குமே இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஒன்று அப்படின்றது மேஜராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன ரீசனுக்காக இது எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயுமே இருக்கும். இதோட ரீசன் என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிவைஸ்க்கு அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கரண்ட்டை ஈவனாக சென்ட் பண்ணும், அப் அண்ட் டவுன் இல்லாமல். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 volt ஒரு டிவைஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1 volt எந்த ஒரு டிஸ்சார்ஜும் இல்லாமல் கரெக்டாக அந்த 1 volt அப்படியே சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஈவன் டில் த எண்ட் ஆஃப் த சார்ஜஸ் வரைக்கும் அப்படி சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது ஹியூஜ் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன்ஸில் கூட பார்த்திங்கன்னா, அந்த டாப் எட்ஜஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரோலர் மாதிரி ஒன்று இருக்கும். அது கூட ஒரு வகையான கெப்பாசிட்டன்ஸ் தான். அந்த ஃபேனுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த காயில்ஸ் போகக்கூடாதுன்றதுக்காக கரண்ட்டை அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வர அந்த ஒயர்ஸ் வந்து அந்த கெப்பாசிட்டன்ஸ்குள்ளே போயிட்டு எனர்ஜி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதிலேருந்து தான் உங்கள் ஃபேனுக்கு வந்து ஈவனாக கரண்ட் சப்ளை ஆகிட்ருக்கும். இன்கேஸ் அந்த ரோலர் இல்லை அப்படின்னா ஃபேன் 2-3 monthsலேயே போயிடும். அதனால் எல்லா சீலிங் ஃபேன்ஸ்லேயும் அது கம்பல்சரி இருக்கும். இப்போ வரது எல்லாமே இன்பில்ட்டாக வந்துட்டுருக்கு. அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி ஒரு சின்ன சிப் மாதிரி வந்துட்டுருக்கு. எல்லாமே அதுதான் நம்ம சொல்கிற இந்த நேனோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன். சரி, ஓகே, மூவ் டு த கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர்ஸ் மீன்ஸ் சார்ஜ்டு இன்ஃபினைட் பிளேட்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கம்பைன் பண்ணியிருக்கும். இதுதான் இந்த கெப்பாசிட்டர்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் இருக்கும். ப்ளஸ் கியூ சார்ஜ், மைனஸ் கியூ சார்ஜஸ். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டி அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபுல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதுதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஆகும் இல்லையா, இ வெக்டார்ஸ். திஸ் ஏரியா இஸ் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. cross sectional area A. ஓகே, இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேட்டரியிலேருந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு. இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது அந்த சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க, which means the positive charges always flow from the electric field lines always flow from the positive to negative அப்படின்னு ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம். அதுதான் இப்போ அப்ளை பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். சரி, ஓகே, இதில் வந்து ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறோம். தட் இஸ் அ சார்ஜ் கியூ. ஓகே, இப்போ இந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த சார்ஜ் ஃப்ளோவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இன்பிட்வீன் 2 சார்ஜஸ்னால் அது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். இந்த ரெண்டு இன்பிட்வீன் 2 பிளேட்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. தட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் வி. ஓகே, இப்போ இன்க்ரீஸ் த வோல்டேஜ், தட் மீன்ஸ் த சார்ஜஸ், இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். த சார்ஜஸ் ஆர் மூவ் குயிக்லி, அதாவது இதோட சார்ஜஸ் ஃப்ளோ வந்து அதிகமாகும். ஓகே, சார்ஜ் ஃப்ளோ அதிகமாகும். அட் த சேம் டைம் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. டோன்ட் ஃபர்கெட் இட், வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதுலேருந்து கம்பல்சரி உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் ஒரு ப்ராப்ளம் வரும், டெஃபினட்டாக வரும். ஒன்று கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும், இல்லை அப்படின்னா கூலும்ஸ் லா அப்படின்ற அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும் கம்பல்சரி கொஷினில்.
சரி ஓகே. Q is the charge, V is the potential difference. Charge is directly proportional to potential difference. In case the charge is increases, at the same time potential difference also increases. If it is decreases, at the same time charge is also decreases. இந்த ப்ரொபோஷனாலிட்டி கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து அப்ளை பண்ணணும். தட் இஸ் அ C, capacitance. C means capacitance proportionality constant. That is the potential difference. Potential difference. Q is the charge. Okay. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா C is equal to Q by V. Very important formula. Capacitance is equal to charge by volt. இதுக்கு SI யூனிட் பார்க்குறோம். கெப்பாசிட்டன்ஸ்க்கு Q means charge. Charge is a கூலுமா. V means potential difference, volt. கெப்பாசிட்டன்ஸ்க்கு SI யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும் பை வோல்ட் ஆர் ஃபேரட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட். ஓகே, இதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. இந்த ஃபேரட் அப்படின்றது ஒரு 1 ஃபேரட் அப்படின்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு. 1 ஃபேரட் இஸ் அ ஹியூஜ் ஆர் வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஓகே, சரி, அப்ராக்சிமேட் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 ஃபேரட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். ஓகே, 1 ஃபேரட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். அந்த அளவுக்கு இது வந்து ஹை பவராக இருக்கும். நம்ம டிவைஸில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு கண்டிஷனாக தான் இருக்கும். இந்த டிவிஸ் அது மாதிரி பெரிய எலக்ட்ரானிக் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மைக்ரோ ஃபேரடாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். μF அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மியூ மீன்ஸ் மைக்ரோ, எஃப் மீன்ஸ் ஃபேரட் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ ஃபேரட் இதோட வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா மைக்ரோனா வேறு 6 தான், டு 10⁻⁻⁶ சொல்லுவோம் மைக்ரோ அப்படின்றத. அனதர் ஒன் இஸ் த பிக்கோ ஃபேரட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பிக்கோ ஃபேரட் மீன்ஸ் இன்ட்டு 10⁻⁻12 அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். தட் இஸ் அ பிக்கோ ஃபேரட், 10⁻⁻12. உங்கள் டிவைஸில் மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கோ ஃபேரட் யூஸ் பண்ணுவோம். டிவி அந்த பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் மைக்ரோ ஃபேரட். ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஒன் மோர் திங், இந்த கெப்பாசிட்டன்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள்ஸ் தான் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேரலோ லைன் போட்டு இன்னொன்று இஸ் கர்வ்டு ஷேப்பில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி போத் எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் சேம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் உங்களோட சப்டாபிக் பார்த்தீங்கன்னா capacitance of a parallel plate capacitor. Capacitance of a parallel plate capacitor. ஒரு parallel plate capacitorல இருந்து capacitance கண்டுபிடிக்கணும். That means அந்த electrical energy, that's all. Okay, same as positive charges, negative charges full of electric field lines. Okay, இதெல்லாமே ஒரு electric field lines. This distance is a d, small d. This is a plus q, this one is a minus q. Area is a cross sectional area. Okay, potential difference also v, both are same. Okay, we have to find that what is it அப்படின்னா இதுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor. What is the formula for capacitance? C is equal to Q by V. ஓகே, இந்த ஃபார்முலாவை ஃபைனலாக டெரைவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் இஸ் தட்
இன்ஃபினைட் பேரல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். வேர் இஸ் தட் ஃப்ரம் த காஸ் லா அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேரலில் நீ இன்ஃபினைட் ஷீட்டில் இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரம் தட் காஸ் லா E is equal to sigma by epsilon naught. From Gauss law, from Gauss application, sigma by epsilon naught. Now I am going to find the charges from the plate. Q charge is equal to sigma into A, because of charges is equal to surface charge density. The charge in the plate la irukkudiya sigma is the surface charge density into area. இதை மல்டிபிள் பண்ண எனக்கு டோட்டல் சார்ஜ் கிடைச்சிருமா? Q is the total charge. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி, நான் டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அதுதான் கெப்பாசிட்டன்ஸ், டோட்டல் எனர்ஜி. இந்த கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காஸ் லாவிலேருந்து இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுறேன். சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு சிக்மா வேணும். அதுக்காக டோட்டல் சார்ஜஸ், இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அ டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி இன்டூ ஏரியா. அந்த டோட்டல் சார்ஜ் இதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு டோட்டல் சார்ஜ் கிடைச்சிரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் total charge into sigma into A. Now take into the left hand side. Therefore sigma is equal to what? Q by A. Okay, sigma is equal to Q by A. Now I have applied to the equation 1. Okay, now Q by A into epsilon naught வருமா? Therefore E is equal to Q by A into epsilon naught. Equation 2 வச்சுப்போம். Okay, this is for a infinite parallel plate sheet. Okay, and next one we have to find the potential difference. To find a potential difference, potential difference V is equal to, potential difference is the V in between la irukkudiya இந்த potential difference. V is equal to E, the electric field lines, E into D, distance. ஓகே, இந்த இன்பிட்வீனில் எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரெண்டு பிளேட்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேர்ஃபோர் V இஸ் ஈக்குவல் டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, அவ்வளோதான். E இன்டு D. ஓகே, தோ ஈயோட வேல்யூ நவ் Q இன்டு D டிவைடட் பை A எப்சிலான் நாட். ஸோ V எனக்கு கிடைச்சிருச்சு. தட்ஸ் ஆல். Q into D divided by A into epsilon naught. Now V வேல்யூ கிடைச்சிருச்சா? அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q by V, இந்த ஃபார்முலா தானே, divided by Q divided by V ஓட வேல்யூ Q dot D divided by A into epsilon naught. இந்த டேர்ம் மேலே வந்துடுமா? Q கேன்சல் பண்ணிடலாம். therefore A dot A epsilon naught divided by D capacitance is equal to, that's all. This is your capacitance of a parallel plate capacitor. This is the capacitance value. A means area, epsilon is the கூலும் செல்ல படிச்சிருக்கீங்களா? epsilon naught 1 into 1.8 into 10 power something வரும் இல்லையா? that is the, and next one is the divided by distance. இதுதான் இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ. ஓகே ஓகே, இந்த ஃபார்முலாவிலேருந்து ஒரு சில அப்சர்வேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அப்சர்வேஷன்ஸ் வாட் இஸ் தட் அப்படின்னா, இன்கேஸ் இந்த கெப்பாசிட்டன்ஸ், இந்த ஏரியா அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம்.
listen carefully. இந்த மாதிரி ரெண்டு பிளேட் இருக்குமா, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட் இருக்குது. தட் இஸ் த ஏரியா. ஓகே, இந்த ஏரியா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ். போத் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலிட்டி வேணும். ஸோ இந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த ஃபார்முலேருந்து ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க போகிற அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டர் எதுக்காக அப்படின்னா டு ஸ்டோர் த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு படிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா இது தான். ஃப்ரம் தட் அதுக்கு ஒரு டெமோக்கு தான் அங்கே சொல்லியிருந்தோம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் ஃபிளிட் கெப்பாசிட்டர் இந்த ஃபார்முலாலேருந்து எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு C = Q/V ஃப்ரம் காஸ்லாலேருந்து ஃபைன் பண்ணோம். E = சிக்மா பை எப்சிலான் நாட். தென் டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டோட்டல் சார்ஜ். Q = சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இன்ட்டு ஏரியா. ஸோ take to the left hand side the A. Therefore sigma is equal to Q by A. And finally E is equal to Q by A into epsilon naught. And find the potential difference. V is equal to electrical field lines into distance. Therefore E ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் அட் த சேம் டைம் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ். இஃப் த டிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வில் பி டிக்ரீசஸ். தட்ஸ் ஆல்.